அன்பார்ந்த சோதரி, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதையிட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களது ஜெபத் தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். மாணவர்களே, அதற்காக உங்களுக்கு ஒரு தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். இத்தொலைபேசி ஜெபத்துக்கும் ஆலோசனைகளுக்கும் மட்டும், தனிப்பட்ட தொடர்புகளுக்கு அல்ல. அந்த தொலைபேசி இலக்கம் இது ஆஸ்திரேலியன் இலக்கம் +64 222139 764. மீண்டும் அதை கூறுகின்றேன், 0422139764. அன்பானவர்களே, ஆம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் எனது அடுத்த தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆனால் டிவைன் ஷலோம் வாட்ஸ்அப்பில் தயவாக தொடர்பு கொள்ள வேண்டாம் என்பதை பணிவன்பாக கேட்கின்றேன். அதில் அநேகர் அங்கத்தினராக இருக்கின்றீர்கள். ஒருவர் தொலைபேசியை அழுத்தினால் அது அனைவருக்கும் அது செல்லும். அது அநேகருக்கு இடையூறாக இருக்கின்றது. தயவாக டிவைன் ஷலோம் தொலைபேசி அழைப்புக்கும் உங்கள் தனிப்பட்ட செய்திகளுக்கும் அல்ல. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட செய்திகளையும் தொடர்பு கொள்ள விரும்பினால் எனது தனிப்பட்ட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் நாடுகளின் யுத்த கொடுமுனைகளுக்காக வருகிறோம். கர்த்தாவே, இங்கு நடக்கும் யுத்தங்களில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் கர்ப்பிணி தாய்மார்கள், கர்த்தாவே, வயது சென்றவர்கள், சிறு குழந்தைகள், கர்த்தாவே, வியாதி உள்ளவர்கள் யாவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் தான் ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்துங்கள். அங்கு இருக்கும் ஒவ்வொரு நாட்டின் போர் வீரர்களுக்கும் வேண்டிய பாதுகாவலை கட்டளிடுங்கள். கர்த்தாவே, உடைய அன்பான குடும்பங்களுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீருடன் வருகிறோம். தெய்வமே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தங்கள் வைத்திய உதவிகளை, வைத்திய சிகிச்சைகளை எடுக்கும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். பலதரப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் சென்று கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக கண்ணீருடன் வருகிறோம். தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் கர்த்தாவே, அருளானந்தம் குடும்பத்துக்காக வருகிறோம். இந்த அருமையான தாயாரை இழந்து தவிக்கும் அந்த குடும்பத்துக்கு நீர் ஆறுதலை கட்டளையிட வேண்டும் என்று கேட்கின்றோம். கர்த்தாவே, இதை தொடர்ந்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். அருமையான தாயார் உம்மை அறிந்து இப்பொழுது உம்மை துதித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்காக உமக்கு நன்றி. தேவகுமாரனே, இந்த வேளையிலும் நிகழ்ச்சி முழுவதும் உடைய கரம் கூட இரும். பிறந்த நாளையும் தங்கள் விசேஷித்த நாட்களையும் கொண்டாடும் பிள்ளைகளை ஆசீர்வதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்களை, வேத பாடமாக எபிரேயர்களின் நிருபம் 1:3 வாசிக்க கேட்போம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் இயேசு கிறிஸ்து. நன்றி தர்ஷி. இவர் என்று கூறும் பொழுது இயேசு கிறிஸ்துவை கூறுகின்றது. அவருடைய பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும், அங்கு ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணும் அந்த தேவன், அந்த பிரகாசமும், தந்தையின் பிரகாசமுடையவரும், அவருடைய தந்தையின் அதே தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவங்களுடைய வலது பாசத்தில் உட்கார்கின்றார். அங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு அழகாக பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது
இயேசு கிறிஸ்து பிதாவின் மகிமையின் பிரகாசம். இது எபிரேயர் நிருபத்தை எழுதியது பவுல் அப்போஸ்தலன். அவர் தனது பெயரை அங்கு எழுதவில்லை. அதன் காரணம், அவர் அதன் ஆதிக்கத்தை பரிசுத்த ஆவியான தெய்வத்தின் மகிமைக்காக அவர் கொடுக்கின்றார். தனது பெயரை அல்ல. அவருடைய எழுத்து வடிவம், சொற்றொடர்கள் அனைத்தும் பவுல் அப்போஸ்தலனை விளக்குகின்றது. நான் கைகள் கட்டப்பட்டவனாக சிறையில் இருக்கின்றேன். முழுவதுமாக அவர் பாவித்த அதே இறையல் வார்த்தைகள், உயர் இறையல் வார்த்தைகள் அங்கு எபிரேய நிருபத்தில் காணப்படுகின்றது. பவுல் அப்போஸ்தலனை தவிர வேறு எவரும் அதை எழுதியிருக்க முடியாதபடி அவர் பாவித்த அதே சொற்றொடர்கள் இங்கு இருப்பதை நாங்கள் ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இறையலாளர்கள் இது பவுல் அப்போஸ்தலன் தான் எழுதினார் என்று கூறப்படுகின்றது. எனவே பவுல் அப்போஸ்தலன் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பரிசேயன், அவர் வேதபாரகன், வேதத்தை கற்று அறிந்த ஞான பண்டிதன். அவர் அங்கு இயேசுவை, அங்கு பிதாவின் அந்த மகிமை அவருக்குள் இருப்பதை அவர் உமக்கு விளக்கி கூறுவதை கூறி அவர் மத்தியஸ்தர் என்பதை உமக்கு விளக்கி காட்டுகின்றார். அன்பானவர்களே, மேலும் அதிகமாக 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5 வசனத்தில் அதுவும் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்றார். அவர் கூறுகின்றார், மத்தியஸ்தர் ஒருவரே, தேவன் ஒருவரே, மத்தியஸ்தர் ஒருவரே என்பதை தெளிவாக 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2 அதிகாரம் 5 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக கூறுகின்றார். அந்த காணக்கூடாத அந்த இறைவன் மனுஷனானார் என்பதை விட அங்கு எழுதப்பட்ட கிரேக்க பதம் மனுஷ சாயலானார் என்பதை தெளிவாக அங்கு விளக்கி காணப்படுகின்றது. மேலும் அவர் எழுதிய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 அதிகாரம் 14 வசனத்தில் அவர் கூறுகின்றார், சகல மனித இனமான எல்லா மக்களையும் அவர் ஒரே மனிதனாகிய ஆதாமை கொண்டு, இங்கு ஆதாம் என்று குறிக்கப்படவில்லை வேதத்தில், ஆனால் ஒரே மனிதனை கொண்டு அவர் உருவானதிலிருந்து ஒரே இரத்தத்தினாலே உண்டாக்கி பூமியெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருக்கும் எல்லைகளையும் குறித்திருக்கின்றார். ஒரே மனிதன் ஆதாம், அவனுடைய இரத்தத்தினாலே, வித்தினாலே அனைத்து மக்களும் உருவாக்கப்படுகின்றார்கள். இன்று அநேகர் உங்களது பூர்வீகம் என்ன, அவர்கள் இவர் யார், இவர் எவரென்று அறிய வாஞ்சியாக அங்கு கேட்டுக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஊழியக்காரர்கள் கூட அவருடைய பூர்வீகம் என்ன என்பதிலிருந்து அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு முரணான சிந்தனையில் இருக்கின்றார்கள். இன்று கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நாங்கள் அனைவரும் விசுவாசிப்பது ஒரு இறைவன், ஒரு மனிதன். இதைத்தான் அறிஞர் அண்ணா அழகாக கூறுகின்றார், ஒன்றே குலம், ஒருவரே தேவன். அழகாக, எத்தனை ரத்தின சுருக்கமாக அவர் கூறியிருக்கின்றார். அன்பானவர்களே, இதைத்தான் அப்போஸ்தலர் எழுதி நிருபத்தில் 17 அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் ஒரு மனிதன் ஒரு இரத்தம் ஆயினும் இன்று நிறங்கள் அடிப்படையாக பிரிக்கப்படுகின்றன. அவர்கள் வாழ்ந்த புவியியல் காரணமாக நிறங்கள் அங்கு மாற்றப்பட்டிருக்கின்றன. அதை விஞ்ஞானம் விளக்கி கூறி இருக்கின்றது. எனவே இன்று நாம் அனைவரும் ஒரு மனிதன் ஆதாமின் சந்ததியில் இருந்து வந்த சகோதர சகோதரிகள். அன்பானவர்களே, எங்கள் பூர்வீகம் என்ன? ஆதாமின் பூர்வீகம், இயேசுவின் பூர்வீகம், ஆபிரகாமின் பூர்வீகம். இதுதான் நாங்கள் கிறிஸ்தவர்கள் கூற வேண்டிய மரமொழியாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஞானமாய் பிரகாசமாய் நாங்கள் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். இங்கு பார்க்கின்றோம், ஆதியாகமம் 16 அதிகாரம் 4 வசனத்தில் அங்கு பார்க்கும் பொழுது, அங்கு ஆதாமாவால் பாவம் செய்கின்றார்கள். அதன் பின்பு ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கின்றார். ஆயினும் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். அங்கு 26 அதிகாரம் 4 வசனத்தில், உனக்குள், உன் சந்ததிக்குள் பூமியின் சகல
ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்கு ஆதாமாவாள் தவறு, ஆயினும் மீண்டும் அவர் புதிதாக ஆபிரகாமை அழைக்கின்றார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உன் சந்ததிக்குள், சந்ததிகளுக்குள் என்று கூறவில்லை, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று அங்கு கூறப்படுகின்றது. இதை பவுல் அப்போஸ்தலன் இன்னும் அழகாக வேத அறிஞன் அதை கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூறுகின்றார். இந்த சந்ததி ஒருவரே, சந்ததிகள் என்று கூறப்படவில்லை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சந்ததி என்று கூறப்பட்டது. அங்கு கிறிஸ்து அந்த சந்ததி. இன்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நானும் நீங்களும் புதிய ஆதாம் ஏவாளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இங்கு இதை அழகாக நாங்கள் பார்க்கப்படுகின்றது. இங்கு இதை இன்னும் அதிகமாக விளக்க விரும்பின், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மன்னிக்கவும் வாக்குகளை கொடுக்கின்றார். 3 சந்ததியை குறித்து கூறுகின்றார். 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் உன் சந்ததி நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள். அடுத்து 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உன் சந்ததி கடற்கரை மணலைப் போல் இருப்பார்கள். அதை பவுல் அப்போஸ்தலன் மீண்டும் விளக்குகின்றார். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தெளிவாக விளக்குகின்றார். மேலும் 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 14ஆம் வசனத்தில் பூமியின் தூளைப் போல இருப்பார்கள். இங்கு இதை சற்று விளக்க விரும்புகின்றேன். இங்கு 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உன் சந்ததி பூமியின் அங்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள் என்று கூறப்பட்ட பொழுது, அங்கு ஆபிரகாமுக்கு அங்கு வானத்தை காட்டி நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் நீ எண்ணு என்று கூறுகின்றார். அவர் அதை விசுவாசிக்கின்றார். இதை பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் விளக்குகின்றார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள் புறஜாதிகளான யூதர் அல்லாத நமக்கு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேனும் என்று இருக்கின்றது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூறப்பட்ட ஆசீர்வாதம் வானத்து நட்சத்திரங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஆபிரகாமுக்குள் நானும் நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். இதை எப்படி நாங்கள் இன்னும் அதிகமாக விளக்குவது? இங்கு 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வானத்தை நட்சத்திரத்தை பார்க்கின்றார். உன் சந்ததி விதமாக இருக்கும். ஆபிரகாம் அதை விசுவாசிக்கின்றார். ஆனால் 12ஆம் வசனம், இது 5ஆம் வசனத்தில் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி பிரகாசமாய் இருப்பார்கள். 12ஆம் வசனம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சூரியன் அஸ்தமித்த போது அங்கு இறங்குகின்றது. அப்பொழுதுதான் சாயங்காலம் வருகின்றது. 12ஆம் வசனத்தில் அது தெளிவாக நமக்கு விளக்க கூறப்படுகின்றது. அப்படியானால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நட்சத்திரங்களை காட்டிய பொழுது சூரியன் வானத்தில் இருக்கின்றார். சூரியன் இருக்கும் பொழுது நட்சத்திரங்கள் இருக்க முடியாது. இல்லாத நட்சத்திரங்களை ஆபிரகாம் தன் விசுவாச கண்களினால் பார்த்து ஆண்டவரை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கின்றார். அதைத்தான் ஆண்டவர் அதை நீதியாக எண்ணினார். அன்பானவர்களே, இன்று நானும் நீங்களும் ஆபிரகாமின் சந்ததி என்று எப்படி நாங்கள் கூற முடியும்? அதையும் நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இங்கே ஆபிரகாம் ஆசீர்வாதம், ஆண்டவர் இயேசு அங்கு தோமாவை பார்த்து அங்கு நீ கண்டு விசுவாசிக்கின்றாய். 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் யோவான் சுவிசேஷத்தில் தோமா அவரை பார்த்து என் ஆண்டவனே என் தேவனே, சென்ற வாரம் நான் அதை கூறினேன், என் ஆண்டவனே என் தேவனே என்று கூறுகின்றார். அப்பொழுது இயேசு கூறுகின்றார், நீ காண்கிறதினால் விசுவாசிக்கின்றாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கின்றவர்கள் அதிகம் பாக்கியம் பெற்றவர்கள். அது
நானும் நீங்களும் நாங்கள் ஆண்டவர் இயேசுவை என் கண்களினால் பார்க்கவில்லை, விசுவாச கண்களினால் நாங்கள் பார்க்கின்றோம். அன்று ஆபிரகாம் நட்சத்திரத்தை விசுவாச கண்களினால் பார்த்து ஆண்டவர் விசுவாசித்தார், ஆண்டவர் நீதியாக எண்ணப்பட்டார். எனவே நானும் நீங்களும் அந்த நட்சத்திரத்தின் பிள்ளைகள். அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை நாங்கள் உணராமல் நாங்கள் கண்போன போக்கிலே நாங்கள் உலக மாயைக்குள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றது. அங்கு ஈசாக்கின் பிள்ளைகள், அங்கு யாக்கோபு ஏசா உதறித்தள்ளி சென்று விட்டான் அந்த ஆசீர்வாதத்தை. ஐயோ, இவன் இப்படி அநியாயமாய் போய்விட்டானே இளையகுமாரனைப் போல என்று சிந்திக்கின்றோம். உண்மைதான். ஆனால் இன்று நானும் நீங்களும் ஆபிரகாமின் பிள்ளைகள். அந்த ஆசீர்வாதம் இருக்கின்றது. நாங்களும் ஏசாவைப் போல உலகம் மாயைக்குள் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோமா? இன்று எங்களுக்குள் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கின்றது. நாங்கள் கண்களினால் காணாமல் இயேசுவை ஆண்டவர் தோமாக்கு கூறிய வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் அதற்குரியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய கிறிஸ்தவர்கள். அன்பானவர்களே, மேலும் அழகாக அங்கு கூறப்படுகின்றார் இயேசு, நானே உங்களுக்கு மத்தியஸ்தர் என்பதை தெளிவாக கூறுகின்றார். இங்கு ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் அழகாக கூறப்படுகின்றது. எபேசியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது. மத்தியஸ்தர் ஒருவரே. அங்கு பகையாக இருக்கின்ற அந்த நடுச்சுவரை அவர் தடுத்து உடைத்து அவர் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரானார். அவர் சமாதான பிரபுவாகி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிற பகையாகிய பிரிவினையை நடுச்சுவரை உடைத்து அவர் மாம்சத்திலே அவர் ஒளித்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கி தேவனுடன் ஒப்புரவாக்கினார் என்று தெளிவாக அங்கு பவுலப்போஸ்தலன் எபேசியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 14 முதல் 16 கூறுகின்றார். அன்று ஆதாமுவால் செய்த தப்பு எமக்கும் தேவனுக்கும் இடையில் பிரிவினை வந்துவிட்டது. ஏன் பிரிவினை? அங்கு ஆதாம் ஏவாள் என்ன செய்கின்றார்கள்? வேதத்தில் வாசிக்கும் பொழுது புதர்களின் பின்னால் ஒளிந்திருக்கின்றார்கள். ஏன் ஒளிந்திருக்கின்றார்கள்? தாங்கள் இறைவனாய் வர வேண்டும் என்று முற்பட்டவர்கள். இறைவனை தாக்கி அழித்து விட்டால் நான் இறைவனாக வர வேண்டும். இது பிசாசு அவர்களுக்கு கூறிய ஆலோசனை. இதை கூறுவது கொரில்லா யுத்தம். அதை ஆங்கிலத்தில் கூறும் கொரில்லா என்பது மிருக கொரில்லா அல்ல. இது யுத்த தந்திரங்களில் ஒன்று, மறைந்திருந்து தாக்குவது. அதை ஆங்கிலத்தில் கூறுகின்றேன் அன்பானவர்களே. GUERRILLA. மறைந்திருந்து ஒரு தனி மனிதன் கூட ஒரு பெரிய இராணுவ சேனையை அழிக்க முடியும், மறைந்திருந்து தாக்கி. இதைத்தான் அன்று ஆதாமுவால் இறைவனை அழிக்க முற்பட்டார்கள். ஆனால் இறைவன் மன்னித்து தானே மனுவாக வந்து மத்தியஸ்தராக வந்து எங்களை ஒன்றாக்கி எங்களை பிள்ளைகளாக்கி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, தனது பரிசுத்த ஆவியான தெய்வத்தை எமக்குள் தந்திருக்கின்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எமக்குள் அவர் வாசம் பண்ணுகின்றார். ஒரே தேவன் அவர் தனது ஆவியை இன்று உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கின்றார். நாங்கள் இதனுடைய ஆவிகள். அன்பானவர்களே, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது சிருஷ்டி இறைவனை நாங்கள் தொழுது ஸ்தோத்தரிக்கும் நிலைதான் கிறிஸ்தவம். இன்று மதமாக்கப்பட்டு வியாபாரமாக்கப்பட்டு அது அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பணத்திற்கும் அரசியலுக்கும் அல்ல கிறிஸ்தவம். சிந்திப்போம். இறைவன் ஒருவர். அதே இறைவன் மத்தியஸ்தராக வந்தார் இயேசுவில். உங்களையும் என்னையும் பிள்ளைகளாக மாற்றி ஒப்புரவாக்கி இருக்கின்றார். அவருக்குள் வாழ்வோமா? இதை குறித்த மேலதிக விவரங்களை நீங்கள் என்னுடன் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ள முடியும். அன்பானவர்களே, உங்கள் அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு உங்களை நான் வழிநடத்தி அனுப்ப, நீங்கள் எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும்
உங்களுக்கு உதவி செய்ய முடியும். சிந்திப்போம், செயல்படுவோம். உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.